எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது இந்த பகுதி மக்களின் வாக்குகளை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றம் சென்றார்கள். இந்த நாங்கள் நின்று கதைக்கின்ற இந்த இடத்திலிருந்து இப்பொழுது கிழக்கு பக்கமாக இருக்கின்ற காணிகள் எந்த விதமான ராணுவ முகாம்களும் இல்லை. வர்த்தமானி அறிவித்தலை வைத்து மிகப்பெரிய ஒரு ஆயுத வன்முறையை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்பதைத்தான் ஒவ்வொரு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுடைய வயது போன முதியவருடைய கூடுதலான அவருடைய இறுதி ஆசையாக இருப்பதும் பார்த்தீங்கன்னா இறுதி காலத்திலாவது தங்களுடைய இடத்துக்கு சொந்த இடத்துக்கு சென்று தாங்கள் மூலவும் அந்த இடத்துல குடியேறி நம்ம கைத்தொலைபேசியும் கொடுத்து தான் அந்த கோயிலுக்கு செல்லக்கூடியமாக இருக்கின்ற சில பேரை நான் கோயிலுக்கு ஏன் வருவீர்கள் என்று கேட்கும்போது கூறுவாக நம்ம இடத்தை விடவில்லையே நாம் கோயிலுக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கியிலேயே நாங்கள் இப்போ இங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அளவு கணக்கின்றி வாக்குகளை பெற்று ஆட்சிப்பீடம் ஏறியும் ஆனால் அந்த இதுவரையும் அதை நிறைவேற்றவில்லை. இந்த பலத்தை அறிந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார். சொந்த நிலத்திலிருந்து அரச இயந்திரத்தாலும் இலங்கை அரசினுடைய இராணுவ இயந்திரத்தாலும் மிக மோசமான முறையில் வலுக்கட்டாயமாக இந்த நிலங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் 36 ஆண்டுகள் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் அகதிகள் முகாம்களிலும் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது பல அரசுகள் மாறி மாறி வந்திருந்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் நாங்கள் அந்த மக்களை மீள குடியேற்றுகிறோம் இருத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லி வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் நாங்கள் வந்தால் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று சொல்லி மிகப்பெரிய செய்தியை மக்களிடம் கொடுத்து இந்த பகுதி மக்களின் வாக்குகளை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றம் சென்றார்கள். இப்பொழுது அந்த மக்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய காணிகளை அவர்கள் விடுவார்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம், ஆனால் இதுவரை அவர்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை என்று. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று பலாலி, வசாவுலான், தெல்லிப்பளை, மயிலிட்டி போன்ற இடங்களிலே மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். 2013ஆம் ஆண்டு இலங்கை அரசு ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. இந்த காணிகளை விடுவிக்காத முறையில் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இலங்கை அரசால் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது கூட இருக்கிற அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறலாம், ஆனால் அதனை ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக நூதனமான முறையிலே தமிழ் மக்கள் மீது அரசு பாவிக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அரசுக்கு அது விளங்காததென்றல்ல, ஆனால் அண்மையிலே ஜனாதிபதி தலைமையிலே கூடிய குழுவில் கூட விரைவாக நாங்கள் காணிகளை விடுவிக்கிறோம், விரைவாக விடுவிக்கப் போகிறோம் என்ற செய்திகளை சொல்கிறார்களே தவிர எந்த விரைவு என்பது எவ்வளவு நாட்கள் அல்லது எத்தனை மாதங்களில் இந்த காணிகளை விடுவிப்போம் என்ற செய்தியை தெளிவாக சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற செயலையே அரசும் இராணுவமும் செய்கின்றது. இந்த நாங்கள் நின்று கதைக்கின்ற இந்த இடத்திலிருந்து இப்பொழுது கிழக்கு பக்கமாக இருக்கின்ற காணிகள் எந்த விதமான இராணுவ முகாம்களும் இல்லை. அங்கே முழுமையாக இராணுவம் தோட்டம் செய்கின்றது. அந்த பகுதிகளிலே இராணுவம் தோட்டம் செய்து அந்த மரக்கறிகளை அந்த பொருட்களை இந்த மக்களுக்கே விற்கிறார்கள். ஆகவே அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை இராணுவத்திடம் வாங்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இங்கே இருக்கின்ற பாடசாலை, கோயில்கள் அவற்றுக்கு அவர்கள் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக ஏழ்மையோடும் வறுமையோடும் வாழுகிற இந்த மக்களின் காணிகளை அரசாங்கம் வழங்காது 2013 கொண்டு வந்த வர்த்தமானி அறிவித்தலை வைத்து மிகப்பெரிய ஒரு ஆயுத வன்முறையை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்பதைத்தான் நாங்கள் மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறோம். நான் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஜனாதிபதிக்கு இந்த வசாவுலான் காணிகள் விடுவித்தல் தொடர்பிலே ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். குறிப்பாக இந்த இராணுவ வைத்தியசாலை அமைத்தல், இந்த பகுதி மக்களுடைய காணிகளை விடுவித்தல் தொடர்பிலே இதுவரை தாங்கள் விரைவாக விடுவிக்கிறோம், விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். நேற்றும் கூட இலங்கையின் பிரதமர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார், அவரிடமும் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் அதனை செவிசாய்ப்பதாக இல்லை. இந்த மக்களுடைய அவலங்களை, மக்களுடைய மனநிலைகளை சரியாக புரிந்து கொண்டு விரைவாக அரசாங்கம் இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டிருக்கிறது, அங்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த காணிகள் அவருடைய சொந்த நிலம், மக்கள் மீள குடியேறி தங்கள் நிலத்திலே குடியேறக்கூடிய வகையிலே உருவாக்கப்பட வேண்டும். இது ஒரு நியாயமான அறவழி சார்ந்த போராட்டம். இந்த நியாயமான அறவழி போராட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு
சர்வதேச சமூகம் இதற்கான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதையே நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். பயாவலான் மீள்குடியேற்ற அமைப்பராகிய நாம் இன்று 23/8/2006 இன்றைய நாளிலே எமது காணிகளை விடுவிக்காத காரணத்துக்காக ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துக் கொண்டோம். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பித்ததற்கான காரணம் எமது நிலமானது 36 வருடங்களுக்கு முன்னர் யுத்த காலமாக இடம்பெயர்ந்து மீண்டும் குடியேறதுக்காக இந்த ஆட்சிக்கு அரசாங்கமானது மக்கள் காணிகள் மக்களுக்காக என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வந்தாக ஆனால் இன்று வரை அந்த மக்கள் காணிகளை மக்களுக்கு மூல தரவில்லை. அதன் காரணமாக அரசாங்கம் நாங்கள் பணியாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் கூடிய அந்த வாசகத்துக்கு நாங்கள் எமது காணிகளை எமக்கு தந்தால் உண்மையிலேயே எமது காணிகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் மிகவும் செல்வ செழிப்பு வாழ்ந்த நிலங்கள் அந்த இடங்களில் எந்த பயிரை வைத்தாலும் அந்த பயிர் எங்களுக்கு எங்களுடைய ஜீவன வாழ்த்துக்கு மிகவும் அத்தியாவசியமான பயிராக காணப்படுகின்றது, அத்தியாவசிய நிலங்களாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் எங்களுடைய இடத்தை விட்டு தந்தால் நாங்கள் எங்கள் இடங்களிலே எங்களுடைய விவசாய நிலங்களிலே நாங்கள் எங்கள் தோட்டங்களை இவங்களை ஆரம்பித்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை நாங்களே மேற்கொண்டு செய்யக்கூடியமாக இருக்கும். அதே போல் எமது இந்த விடுவடா பகுதியிலே பார்த்திங்கன்னா பாடசாலைகள் இருக்கின்றன, கோயில்கள் இருக்கின்றன, அதோட மக்கள் குடியிருப்பாக காணப்படுகின்றன. இவ்வாறான பிரதேசங்களை நீங்கள் மிக விரைவாக விடுதலை செய்வான மக்கள் இயக்கங்களை நீங்கள் புரிந்துள்ளக்கூடியமாக இருக்கும். உண்மையிலே இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுடைய வயது போன முதியவருடைய கூடுதலான அவருடைய இறுதி ஆசையாக இருப்பதும் பார்த்திங்கன்னா இறுதி காலத்திலாவது தங்களுடைய இடத்துக்கு சொந்த இடத்துக்கு சென்று தாங்கள் மூலமும் அந்த இடத்துல குடியேறி தங்களுடைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் பாடசாலையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உதாரணமாக சிறு வேலுப்பிள்ளை பாடசாலை எடுத்து நோக்கமானால் அது தற்காலிகமாக தற்போது வயாவலான் மத்திய கல்வியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய நிலப்பரப்பிலே எந்தவித வசதிகளும் இல்லாமல் சிறுவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஒரு வகுப்பை எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த ஒரு அடிப்படை வசதிகளை பெற்ற நிலையில் தான் அவர்கள் அந்த பாடசாலையை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை, அவர்கள் இடவலை வலையில் சென்று விளையாடுவதற்கு கூட ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை, அப்படி இக்கட்டான நிலையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நமது இந்த பிரதேசத்துக்கு எதிரே இருக்கின்ற வசாலான் மானம்ப பிள்ளையார் கோயிலுக்கு என்றால் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் மாத்திரம்தான் சென்று அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அது அன்று கூட நாங்கள் நம்ம அடையாளத்தை பதிந்து நம்ம கைத்தொலைபேசியை கொடுத்து தான் அந்த கோயிலுக்கு செல்லக்கூடியமாக இருக்கின்ற சில பேரை நான் கோயிலுக்கு ஏன் வருவீர்கள் என்று கேட்கும்போது கூறுவாக நம்ம இடத்தை விடவில்லையே நாம் கோயிலுக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கியிலேயே நாங்கள் இப்போ இங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே எமது இடத்தை விட்டால் நாங்கள் நமது மக்கள் மூலம் அந்த கோயிலை கட்டி திருவிழாக்களை நடத்தி ஒரு சந்தோஷமாக வாழ்வார்கள். அதே போல் உங்களுக்கு தெரியும் இந்த பலாலி பிரதான வீதியை அவர்கள் திறந்து விட்டிருக்கிறார்கள். அது மிக உண்மையிலேயே நாங்கள் ஜனாதிபதிகளுக்கு ஜனாதிபதிகளுக்கு நன்றி கூறுகின்றோம். அது யாருமே ஒரு செயலை செய்திருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அச்சுவேலி தெளிப்பலை வீதியை திறந்து விட்டான்னு சொன்னால் தெளிப்பலை புற்றுநோய் பிரதான தெளிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு செல்வதற்கான பிரதான வீதியாக காணப்படுகின்றது. அதே போல் இந்த தெளிப்பலை வீதியிலிருந்து அச்சுவேலி வீதியிலிருந்து தெளிப்பலை போன்ற வீதியிலே பல விவசாய காணிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் தான் இந்த கிராமத்தில் உள்ள மக்களுடைய கூடிய விவசாய நிலங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மக்கள் ஜீவனோபாய தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது.
Yeah.
மலேசியா ஜெயகாந்த். வந்து 36 வருட காலங்களாக மக்கள் போராடி ஒரு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் காணிகள் விடுவித்திருந்தது. என்றாலும் இம்முறை இருந்த அரசாங்கம் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களின் காணி மக்களுக்கே என்று சொல்லி அளவு கணக்கின்றி வாக்குகளை பெற்று ஆட்சி பீடம் ஏறியும் ஆனால் அந்த இதுவரையும் அதை நிறைவேற்றவில்லை. உண்மையாக மக்களை பாரிய அளவில் ஏமாற்றிய ஒரு செயல். அந்த வகையில் எங்களுடைய மக்களிட இந்த 10வது வார போராட்டத்தில் மக்களிட பலத்தை அறிந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார். நான் இராணுவத்துடன் வைத்து இந்த காணியை விடுவது என்று சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்கு. இது வந்து கடந்த காலத்தில் தமிழ் பாராளுமன்ற அரசு தரப்பு எம்பியும் வந்து அறிக்கை விட்டிருந்து நான் இந்த பலாலி ராஜராஜ அம்மன் கோயில் வீதியை திறந்து விடுறேன்னு சொல்லி பேப்பர்லாம் வந்தது. ஆனால் அது ஒரு வாய்ச்சவல் இல்லாமல் உண்மையாக இந்த பலாலி மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் இந்த கொடூர வெயிலிலும் தமது வயதுகளை மீறி வயோதிபர்களும் இதில் பங்கு பெற்றிருக்கணும். இந்த போராட்டத்தின் பலன் வந்து காணிகளை விடுவிக்கணும். அவர்களால் ஏனெனில் 3/2 பெரும்பான்மையை மத்தியில் வைத்திருக்கும் அவர்கள் கட்டாயம் இந்த காணியை விடுவிப்பதற்கான சலுகைகள் முழுக்க அவர்கள்ட்ட இருக்குது. ஆனால் இதை ஏன் ஒரு இழுத்தடிப்பு செய்து மக்களை அலக்களித்து இது ஒரு அரசியலாக இவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கள் கதைத்துள்ளார்கள். ஆனால் அவர்களும் கதைத்தது மட்டுமன்றி இதில் அவர்களும் கட்டாயம் பங்கெடுத்து மக்களுக்காக குரல் கொடுத்து தமது போராட்ட வலிமைகளை காட்டினால்தான் இன்னும் இதற்கான பலன்கள் கிடைக்கும். ஆனாலும் இந்த போராட்டத்தில் தொடர்பு கொண்டதற்கு அமைய நாங்களும் 5 பேர் என்னுடன் சேர்த்து 5 பேர் நீதிமன்றத்தில் எங்களுக்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதற்கெல்லாம் அஞ்ச போவதும் இல்லை. நான் மக்கள் போராட்டம் நியாயமான போராட்டம் என்னுடைய நிலப்பாடும் எனது தலைமை எனது கட்சியின் நிலப்பாடும் அதுதான். மக்களுடைய நியாயமான போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கான உணர்வுகளில் பங்கெடுத்து நாங்கள் போராட்டத்தை செய்தவர்களுக்கான காணிகளை விடுவிப்பதுதான். அந்த வகையில் இந்த போராட்டம் என்னதான் நடந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் மக்கள் சார்பாக என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி.